ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல்வொன்றாலும் வாழ்வர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1, 2, 10 மேலும் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையிலே நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, விமர்சனம் செய்வது பல சமயம் நமக்கு பிடித்தவர்களை நேர்மறையாக அவர்களை பற்றி நாம் பேசுவோம். பிடிக்காதவர்கள் என்றால் எதிர்மறையாக பேசுவதும் மனித வாழ்க்கையினுடைய ஒரு பலவீனம். நமக்கு ஏன் ஒருவரை பிடித்திருக்கிறது, ஏன் ஒருவரை பற்றி புகழ்ச்சியாக பேசுகிறோம், ஏன் ஒருவரை பிடிக்காமல் போகின்றது, ஏன் அவரை விமர்சனம் செய்கிறோம்? இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி யாராவது நடந்து கொண்டால் அவர்களை நல்லவர்கள் என்று சொல்லுவோம். நம்முடைய விருப்பத்திற்கு நேர் எதிர்மாறாக யார் நடந்தாலும் அவர்கள் நமக்கு எதிராளிகளாக மாறி போகிறார்கள். இது மனித வாழ்க்கையினுடைய ஒரு யதார்த்தம். எல்லோருமே நமக்கு பிடித்தவர்கள் மாறி இருப்பார்களா என்றால் அது நிச்சயம் இயலாது. ஒவ்வொருவருடைய மனநிலை, எதிர்பார்ப்பு, பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். எனவே இந்த ஒரு பின்னணியில் தான் ஒருவரை பற்றி நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ பேசத் தொடங்குகிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசுவை கொல்ல தேடுகிறார்கள். இயேசுவை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்பது அந்த பரிசேய கும்பலினுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. இயேசுவை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இயேசு பேசியது எல்லாமே புதிதாக இருந்தது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதை ஆண்டவர் இயேசு நுணுக்கமாக கடைபிடித்தாலும் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை இன்னும் தெளிவாக எடுத்து கூறுகிறார்.
உதாரணமாக கொலை செய்யாதே. இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டளை. ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற போது ஆண்டவர் சொல்லுவது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சினம் கொள்ள வேண்டாம். அப்ப அந்த கொலைக்கான ஆணிவர் எங்கே இருக்கிறது என்றால், ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நாம் அடக்கி வைத்திருக்கின்ற கோபம், பழிக்கு பழி வாங்குகின்ற உணர்வு. இப்படித்தான் மனித வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்களை எல்லாம் ஆண்டவர் நுணுக்கமாக பார்த்து பழைய ஏற்பாட்டின் பின்னொலியிலே அவர் இன்னும் தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகளாக இருக்கட்டும், அவர் செய்த புதுமைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் வெளிப்படுத்தப்பட்டது அவருடைய வல்ல செயல்கள். அதையும் தாண்டி தான் யார் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். மெசியா என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? பல சமயம் நமக்கும் ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். கடவுள் என்பவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், கடவுள் என்பவர் இன்ப துன்பங்களை கடந்தவர், கடவுள் என்பவர் அற்புதமாக நிறைய அதிசயங்களை இந்த உலகத்திலே செய்பவர். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கின்ற எதிர்பார்ப்புகள். இதே போன்ற எதிர்பார்ப்புகளைத்தான் இஸ்ரேல் மக்களும் வைத்திருந்தார்கள். ஆனால் கடவுளினுடைய ஒரு வெளிப்பாடு என்பது உலகத்தை படைப்பதில் மட்டுமல்ல, மாறாக தான் உருவாக்கிய மனு குலத்திற்காக துன்புறவும் தன்னை வெறுமையாக்கவும் தயாராக இருக்கின்ற அவருடைய வல்லமையை ஒரு வித்தியாசமான ஒரு வெளிப்பாடாக நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த அளவுக்கு கடவுள் தன்னை வெறுமையாக்குவாராம். இந்த திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலத்தின் போதும் கடவுளுடைய அன்பை பற்றி பேசுகிறோம். இந்த தவ காலத்திலும் கடவுளுடைய அன்பை பற்றி பேசுகிறோம். நிறைய திருப்பயணங்கள் செய்திருப்போம், தியானங்களிலே பங்கெடுத்திருப்போம், நாம் தனிப்பட்ட விதத்தில் பாவ சங்கீர்த்தனம் கூட செய்திருக்கலாம். எல்லா இடத்திலும் அன்பை பற்றி தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பார்கள். இந்த தவக்காலத்தில் பேசுகின்ற அன்பிற்கும் இந்த திருவருகை காலம் கிறிஸ்து பிறப்பு நாட்களில் பேசுகின்ற அன்பிற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கின்றது. இதில் நுணுக்கமாக நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், திருவருகை காலத்திலும் கிறிஸ்து பிறப்பு காலத்தில் நாம் பேசுவது நம்மை தேடி வருகின்ற அன்பு. கடவுள் என்பவர் எங்கேயும் இருப்பவர் கிடையாது. நமக்கு பிடித்தவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் நாம் அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே தேடி செல்வோம். இதுதான் ஒரு உன்னதமான அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு. அப்படிப்பட்ட அன்பைத்தான் நாம் நினைத்து பார்த்து நாம் அந்த திருவருகை கால நாட்களிலும் கிறிஸ்து பிறப்பு கால நாட்களிலும் கொண்டாடினோம். ஆனால் இந்த தவக்காலம் என்று வருகின்ற போது நம்மை தேடி வந்த அந்த அன்பு நமக்காக தன்னை வெறுமையாக்கியது, நமக்காக துன்புற தயாராக இருக்கின்றது, நமக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கின்ற அன்பு. இந்த ஒரு அன்பைத்தான் இந்த நாட்களிலே ஆழப்படுத்தி நாம் நமதாக்கிட அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை ஏன் கொல்ல தேடுகிறார்கள் என்றால் அந்த இறையன்பை வெளிப்படுத்தினார். கடவுள் என்பவர் எங்கேயோ இருப்பவர் அல்ல, மாறாக மனுவுரு எடுத்து உங்களுள் ஒருவராக இருக்கிறார் என்ற அந்த உண்மையை எடுத்து சொன்னபோது அதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அதன் விளைவாகத்தான் அவரை கொல்ல வழி தேடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். யார் யாரையெல்லாம் நாம் விமர்சனம் செய்திருக்கிறோம்? இன்றைய தினம் காலையிலிருந்து இந்த நொடிப்பொழுது வரையிலும் எத்தனையோ பேரை பற்றி ஒரு சிலரிடம் விமர்சனம் செய்திருப்போம். ஒருவேளை நம்மையும் அறியாமல் பிறரை பற்றி அவதூறுகளை பரப்பியிருப்போம். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தீவிரவாதி இருக்கிறார். அவர் யார் என்றால் புரணி பேசுபவர்கள், பிறரை பற்றி அவதூறுகள் பேசுபவர்களை அவர் தீவிரவாதி என்று குறிப்பிடுகிறார். காரணம், ஒரு தீவிரவாதி என்பவர் ஒரு எரிகுண்டை தூக்கி எறிந்தால் அந்த இடத்திலே உள்ள எல்லோருமே செத்து விடுவார்கள். அதே போல நாம் பிறரை பற்றி அவதூறுகளை எல்லாம் பரப்புகின்ற போது அது பிறரை ஒரு வகையில் கொலை செய்கிறது. ஆங்கிலத்தில் இதனை கேரக்டர் அசாசினேஷன் என்று சொல்லுவார்கள். பிறரை பற்றி தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் செய்வது. இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமற்ற விமர்சனத்தை, பிறரை பற்றிய இல்லாதது பொல்லாதது எல்லாம் நாம் முன்னெடுத்து சென்றோம் என்றால்
ஆண்டவரை கொல்ல வழி தேடிய அந்த பரிசேயருக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் விமர்சனங்களை எப்படி எழுதி கொள்வது? இயேசுவிடமிருந்து தான் இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு எதிர்மறை விமர்சனமும் வந்தபோது இயேசு முடங்கி போகவில்லை, பயந்து போய் ஒளிந்து கொள்ளவில்லை. மாறாக துணிவோடு எல்லா விமர்சனங்களையும் சந்திக்கிறார். இயேசுவினுடைய சீடர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மன துணிவு வேண்டும். நம்மை பற்றி உண்மையை சொன்னார்கள் என்றால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் நமக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்களில் எந்த உண்மையும் இல்லாமல் போலியான செய்திகளும் கட்டுக்கதைகளும் திட்டமிட்டு திரிக்கப்பட்ட கதைகளும் இருந்தால் அவற்றை கடந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். பல சமயம் நம்முடைய குடும்ப சூழ்நிலையிலே என்னை பற்றி இப்படியெல்லாம் குடும்பத்தினர் பேசுகிறார்கள், உறவினர்கள் பேசுகிறார்கள், நண்பர்கள் பேசுகிறார்கள் என்று சில சமயம் நாம் கவலைப்படுவோம். நாம் ஆண்டவர் இயேசுவை பார்ப்போம். அவர் அனைத்தையும் கடந்து சென்று தன்னுடைய இறையாட்சி கனவை அவர் நனவாக்கி இருக்கிறார். எனவே நம்மை பற்றி யாராவது விமர்சிக்கின்ற போது நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயந்து போய் பின்வாங்க தேவையில்லை. இந்த பழைய ஏற்பாட்டு நூலில் நீதிமொழிகள் என்ற புத்தகம் அதிகாரம் 18 2ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: மதிகேடர் எதையும் அறிந்து கொள்ள விரும்புவதில்லை, தம் மனதில் உள்ளதையே அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். இந்த மதிகேடர் என்றால் தன்னை பற்றிய சரியான புரிதல் இல்லாதவர்கள். அவருடைய உள்ளத்திலே எல்லாம் தீய எண்ணங்கள், தான் கெட்டு போனாலும் பரவாயில்லை, யாருமே நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் தான் மதிகேடர்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நாம் நமதாக்கி கொள்ளாமல் துணிவோடு வாழ ஆண்டவரிடமிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வோம். எனவே இந்த ஒரு தருணத்தில் நாம் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இந்த நாளில் எத்தனை பேரை நான் விமர்சனம் செய்திருக்கிறேன்? என்னை எத்தனை பேர் விமர்சனம் செய்திருக்கிறார்கள்? பிறர் என்னை பற்றி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்ற போது அதில் உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துணிச்சல் இருக்கிறதா? ஒருவேளை நம்மை யாராவது விமர்சனம் செய்கின்ற போது அதில் உண்மை இல்லை என்று தெரிந்தும் கூட நாம் அதை நினைத்து கவலைப்படுகின்றோமா? இந்த கேள்விகளை எல்லாம் உள்ளத்திலே பதியமிட்டு கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். யாருக்காகவும் வாழாமல் ஆண்டவருக்காக வாழ கற்றுக்கொள்வோம். கடவுளுக்குத்தான் நாம் கணக்கு கொடுக்க வேண்டுமே தவிர நம்மை சுற்றி எல்லோருப்புக்கு நான் யார், எப்படிப்பட்டவர் என்பதை பற்றிய தெளிவை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளின் வழியிலே பயணிக்கின்ற யாரும் பயப்பட தேவையில்லை. துணிவோடு நாம் வாழ கற்றுக்கொள்வோம். ஆண்டவரைப் போல நற்செய்திக்கு எந்நாளும் நாம் சாட்சியாக வாழ்ந்திடுவோம்.